நம்ம இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஓகே. ஆனா அதே டைம்ல தான் நம்ம அதர் போர்ட் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜேஇ ஆஸ்பிரன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஜேஇ மெயின்ஸ் ஜான்ல இருக்கு, ஏப்ரல்ல இருக்கு. அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் மேல இருக்கு. ஓகேவா? அதே நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நீட் எக்ஸாம் வந்து மே மாசத்துல இருக்கு. நீங்க ஒரு சியூடி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கனாலும் மே மாசத்துல இருக்கு. இப்போ ஒரு டைம்லைன் யோசிச்சு பாருங்க. இந்த ஜேஇ மெயின்ஸ்ன்ற ஒரு எக்ஸாம அதோடைய நோட்டிஃபிகேஷன் நவம்பர், டிசம்பர்ல வருது. ஓகேவா? ஸோ அப்பத்துல இருந்து தான் ஒரு பையனுடைய காம்படிட்டிவ் ஆ எப்படி சொல்றது? காம்படிட்டிவ் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கு. ஓகேவா? இப்போ அந்த இடத்துல தான் நம்ம போர்ட் எக்ஸாம்ஸும் கிளப் ஆகுது. பட் ஆனா என்ஐஓஎஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அக்டோபர் மாசமே உங்களோட போர்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிரும். அக்டோபர், நவம்பர்லயே உங்களோட போர்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆஸ் அ 12த் ஸ்டூடெண்ட்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஆ உங்களுடைய அக்டோபர் மாசத்திலேயே நீங்க உங்களோட போர்ட் எக்ஸாம் முடிச்சிடுறீங்க. பட் அதுவே நான் வேற ஒரு போர்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா, அந்த அக்டோபர் மாசம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரீ டெர்ம் எக்ஸாம்க்கோ, இல்ல குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஆனா ஆஸ் எ என்ஐஓஎஸ் ஸ்டூடெண்ட்டா நான் அக்டோபர் மாசமே போர்ட் எக்ஸாம் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டேன் அப்படின்னா, ஐ அம் நவ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்ப என்னுடைய ஒரே டார்கெட் என்னவா இருக்கும்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்னா, நீங்க அக்டோபர், நவம்பர்ல போர்ட் எக்ஸாம் முடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க எந்த ஒரு எக்ஸாமையும் ஜஸ்ட் போய் பார்த்து ஜஸ்ட் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரப்போறது கிடையாது. அந்த எக்ஸாம்க்காக ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோட போறீங்க. இதுதான் என்ஐஓஎஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே. ஸோ அப்ப அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு எல்லா போர்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது, என்ஐஓஎஸ் ஹஸ் கிவன் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். நம்ம அத யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணா பெட்டர். சார் இப்போ